இப்போ நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள் எம்ஆர்சி நகரில் அமைந்திருக்கக்கூடிய திரு சி.வி. சண்முகத்துடைய அலுவலகத்துக்கு திரு விஜய் அவர்கள் வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். மற்றவர்கள்லாம் மற்ற கட்சி அலுவலகங்களுக்கு செல்கிறார். ஆனால் திரு சி.வி. சண்முகத்துடைய இல்லத்துக்கு வளாகத்துக்கு வருவது அப்படிங்கிறது அரசியல் முக்கியத்துவம் பல வகைகளில் நிறைந்தது. அவரை வாயில் பல பூங்கொத்துகள் கொடுத்து அதிமுகவுடைய முக்கியஸ்தர்கள் சிரிப்பே முகமாக திரு எஸ்பி வேலுமணி, திரு நத்தம் இரா விஸ்வநாதன் அதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளர், திரு எஸ்பி வேலுமணி அதிமுகவுடைய தலைமை நிலைய செயலாளர், திரு டாக்டர் சி விஜயபாஸ்கர் முன்னாள் அமைச்சர், இப்போ வரைக்கும் நம்ம பார்க்காத திரு தங்கமணி அவர்களும் இதில் இணைந்துட்டார் அப்படிங்கிறத பார்க்கின்றோம். திரு தங்கமணி அவர்களும் கூட இந்த காம்பினேஷனில் இணைந்திருக்கிறார். நேற்று இன்னைக்கு காலையிலலாம் திரு தங்கமணி அவர்கள் மிஸ்ஸிங் இந்த ஃபார்மேஷனில். திரு தங்கமணி அவர்களும் இணைந்து கொண்டு திரு விஜய் அவர்களை வரவேற்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். பல முக்கியஸ்தர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு வேறுபட்டு நிற்கக்கூடிய இந்த குழுவுடைய ஃபார்மேஷனில் இணைந்து கொண்டிருக்கிறத பார்க்கின்றோம். அங்கு அதிமுக தொண்டர்களும் கூட செல்ஃபி எடுக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். திரு சி.வி. சண்முகத்துடைய இல்லத்தலத்தான் அடுத்தடுத்த நகர்வுகளை பல முக்கியஸ்தர்கள் மேற்கொண்டு வர்றாங்க. இவங்க ஒரு ஃபார்மேஷனாக செயல்பட்டு சட்டமன்ற குழுவாக செயல்பட்டு திரு வேலுமணி அவர்களை அவர் தான் சட்டமன்ற குழு தலைவர் அப்படின்னு நியமிச்சிருக்கிறாங்கிறத பார்க்கின்றோம். எம்ஆர்சி நகர்லையும் நம்ம காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் பார்த்த அதே காட்சிகள் செக்யூரிட்டியை ஒருங்கிணைக்கிறதுக்கான சவால்களை பார்க்கின்றோம். ஆனால் அது வாயில் அளவில் தான் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அது ஒரு சிலர் மட்டுமே அமரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு இல்லம் போன்ற ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய இடம் தான், ஒரு விஸ்தாரமான அலுவலகம் இல்லை. அதனால காவல்துறையினரும் சரி, செக்யூரிட்டி அஃபீஷியல்ஸும் சரி, எல்லாரும் உள்ள வராமல் பார்த்துக்கிறாங்க. ஏன்னா எல்லாரும் உள்ள வந்தாங்கன்னா பெரிய சவாலாயிடும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. எம்ஆர்சி நகரில் முதல் தளத்தில் தான் திரு சி.வி. சண்முகம் அமர்ந்திருப்பார். அவருடைய சகோதரரும் கூட இங்கே இந்த அலுவலகத்தில் இருப்பார். வழக்கமாக திரு சி.வி. ராதாகிருஷ்ணன் அப்படின்னு நினைவு. ஸோ இந்த அலுவலகம் அப்படிங்கிறது பல வகைகளில் அரசியல் பரபரப்புடைய மையமாக செயல்படுகிறது. ஏனென்றால் கடந்த 4-5 நாட்களாக பல அதிமுக முக்கியஸ்தர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நிலையிலிருந்து வேறுபட்டு இங்கே தான் அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு பேசி வந்தாங்க. மௌனமே சாட்சியாக இருந்தாங்க, மௌனமே பதிலாக கொடுத்தாங்க. ஆனால் இன்று காலையில் மௌனம் கலைச்சிருக்கிறாங்க. இந்த குழு திரு சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணி, டாக்டர் சி விஜயபாஸ்கர், தங்கமணி, நத்தம் விஸ்வநாதன், திரு காமராஜ் இப்படின்னு பல முக்கியஸ்தர்கள் அடங்கிய இந்த குழுக்கு நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்கிறாங்க. ஒரு 36 பேருங்கிறாங்க. அது 26 குறைஞ்சிருக்குங்கிறாங்க. நம்பர்ஸ் தெரியல. சி.வி. சண்முகத்துடைய அலுவலகத்தில் பல முக்கியஸ்தர்கள் முதலமைச்சர் விஜய்க்கு பூங்கொத்து கொடுத்து வணக்கம் வைக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். ஹி இஸ் ஃபிளாங்க்ட் பை திரு எஸ்பி வேலுமணி, திரு காமராஜ், அதே போல திரு நத்தம் விஸ்வநாதன். இவங்கெல்லாம் சேர்ந்து முதலமைச்சர் விஜய்க்கு பல நிர்வாகிகளை அவர்கள் பூங்கொத்து கொடுக்க அறிமுகம் செய்து வைக்கக்கூடிய காட்சிகள் பார்க்கின்றோம். இப்போ மலர்கொத்து கொடுக்கிறவங்க எல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதிமுகவுடைய நிர்வாகிகள். திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ரெபலியனாக ஒரு தனிக்குழுவாக இது செயல்படுகிறது. இந்த குழு வெரி இன்ட்ரெஸ்டிங்லி இது திரு அன்பழகன் அவர்கள், முன்னாள் அமைச்சர் திரு அன்பழகன் அவர்கள் மலர்கொத்து கொடுத்து முதலமைச்சருக்கு வணக்கம் வைக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். பல சட்டமன்ற உறுப்பினர்கள் இதில் இடம்பெற்றிருக்கிறாங்க. எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் நிறைய கிளைம்ஸும் கவுண்டர் கிளைம்ஸும் இந்த ரெண்டு தரப்புக்கும் இருக்கிறது. நாளைக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் யார் யார் எப்படி வாக்களிக்கிறாங்கன்னு. ஏன்னா இருகூறாக பிரிந்து அவங்க வாக்களிக்க போறாங்கிறது தெளிவாயிடுச்சு. இப்போ திரு சி.வி. சண்முகத்துடைய வளாகத்தில் செயல்படுறாங்களே வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், சி.வி. சண்முகம், எம்.ஆர். விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர், இவங்கெல்லாம் இந்த குழுவானது, இந்த சட்டமன்ற குழுவானது நாளைக்கு இந்த நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில் தமிழக வெற்றி கழக இப்போ பார்க்குறோம் அவருடைய அமைச்சரவை சகாவான ஆதவர் ஜுனாவுடைய மாமியார் அதிமுகவுடைய லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் மிஸ் லீமா ரோஸ் மார்டின் இதில் வாழ்த்துக்களை கொடுக்கறத நம்ம பார்க்கின்றோம். திரு எடப்பாடி பழனிசாமியுடைய இல்லத்து வாயிலில் நின்று கொண்டு அதிமுக பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னு பெரிய அதிரடியை கிளப்பியவர் மிஸ் லீமா ரோஸ் மார்டின் என்பது குறிப்பிடத்தக்கது. நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அடுத்தடுத்து அவருக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துறதை பார்க்கின்றோம். மற்ற அரசியல் சந்திப்பை விட இது பல வகைகளில் முக்கியத்துவம் பெறுகிறது. அதிமுக 50 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை
ஆட்சி செய்த ஒரு சக்தி 3ஆம் இடம் பெற்றிருக்க மக்கள் தாவேகாவைத்தான் ஆதரித்திருக்கிறாங்க. ஸோ அதனால அந்த ஆதரவு நிலைப்பாடை எடுக்கிறோம் அப்படின்னு செங்குத்தாக சட்டமன்ற குழு பிரிந்து இந்த குழு முதலமைச்சர் விஜயை ஆதரிக்கக்கூடிய நிலைப்பாட்டை எடுத்து அதை பிரகடனப்படுத்தியிருக்கிறது. நாளைக்கு இன் ஆல் லைக்லினஸ் அது சட்டமன்றத்திலையும் கூட ஆதரவாக வெளிப்படும் அப்படிங்கிறத பார்க்கின்றோம். இன்னைக்கு திரு விஜய்க்கான ஆதரவு பன்மடங்கு பெருகிருக்கு அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான ஹைலைட்டாக நம்ம பார்க்கணும். ஏனென்றால் இப்போ ஐஓஎம்எலும் சேர்த்து 120 அப்படின்னு நம்பரை பார்த்தோம். இந்த 120ஓடு இந்த ஃபார்முலேஷனையும் சேர்த்துக்கணும். ஒரு கம்ஃபர்டபுளான மெஜாரிட்டி இவர்களுடைய ஆதரவால தமிழக வெற்றி கழக ஆட்சிக்கு உருவாயிருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய செய்தி. அதிமுக பிளவு அப்படிங்கிறது ஒரு செய்தி என்றால் அதோடைய இம்ப்ளிகேஷன், அதோடைய விளைவு என்று பார்த்தால் தமிழக வெற்றி கழகத்துக்கான ஆதரவு ஒரு வேஃபர் தின் மெஜாரிட்டி இல்லை, ஒரு கம்ஃபர்டபுளான மெஜாரிட்டி என்ற அளவில் உயர்ந்து நிற்கிறத நம்ம பார்க்கின்றோம். ஏனென்றால் ஐயூஎம்எல், சிபிஐ, சிபிஎம்லாம் விசிகே எல்லாம் திமுகவோட கூட்டணியில் தொடர்றாங்க. ஸோ அவங்க எந்நேரத்திலையும் என்ன நிலைப்பாட்டையும் எடுக்கிறத வாய்ப்பாக நம்ம பார்க்கிறோம். திரு ஐயூஎம்எல் தலைவர்லாம் இப்போ கூட திமுக கூட்டணியில் நாங்கள் தொடர்றோம் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு உள்ளாட்சி தேர்தல் வந்தால் அந்த கூட்டணி அந்த பக்கமா இந்த பக்கமா இப்படி நிறைய கேள்விகள் இருக்கிறது. நாளைக்கு இந்த பெரும்பான்மை நீடிக்குமா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. அரசுடைய முதல் நாளிலேயே அவங்க விமர்சனம் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கின்றோம். தமிழ்த்தாழ் வாழ்த்து சர்ச்சையில் விடுதலை சிறுத்தைகளோ கம்யூனிஸ்டுகளோ அரசை விமர்சிக்கிறாங்க, இது போல நடக்காம பார்த்துக்கோங்க அப்படின்னு. ஸோ அவங்க அன்கண்டிஷனல் சப்போர்ட் என்று சொன்னாலும் கூட இட் இஸ் கண்டிஷன் அட் வேரியஸ் லெவல்ஸ் அப்படிங்கிறத பார்க்கிறோம். திமுக தலைவரும் சரி எதிர்க்கட்சி தலைவரும் சரி உங்க கூட ஆட்சிக்கு துணை நிற்கிறவங்கலாம் எங்க தோழமை சக்திகள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சுட்டி காட்டவும் செய்கிறாங்க. ஸோ ஒரு நித்தியகண்டம் பூர்ணாயுசு போல ஒரு சூழல் இருக்கலாம். ஸோ இந்த ஆதரவை கூட ஒரு வேஃபர்த்தின் ஆதரவாக கூட மாறக்கூடும் அப்படின்னு எல்லோரும் பார்த்த நிலையில் யாரும் எதிர்பாராத திருப்பமாக இல்லை சிலர் யூகித்த திருப்பமாக இன்னைக்கு அதிமுகவுடைய ஒரு குழு, அதோடைய எண்ணிக்கை, இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையுடைய அளவு எவ்வளவுன்னு தெரியாது. ஆனால் இந்த குழு நாளைக்கு விஜய்க்கு சட்டமன்றத்தில் நம்பிக்கை கோரக்கூடிய தீர்மானத்தில் ஆதரவாக வாக்களிக்க போறாங்கிறத பார்க்கின்றோம். இன்னொரு குழு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக செயல்படுகிறது. அந்த குழு நாங்கள் நம்பிக்கை தீர்மானத்தில் அரசுக்கு எதிராக வாக்களிக்க போறோம் அப்படிங்கிற நிலைப்பாட்டையும் எடுத்திருக்கிறது. இந்த நிலையில் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் திரு விஜய் அவர்களுக்கு வாழ்த்துவதை பார்க்கின்றோம். வெரி இன்ட்ரெஸ்டிங் டெவலப்மெண்ட். நம்ம ரொம்ப சாதாரண வார்த்தைகளாக சொல்லிடலாம். அதிமுகவில் ஒரு குழு ஆட்சி சக்தியாக இருந்த ஒரு கட்சியுடைய ஒரு பிரிவு இன்னைக்கு பிரிந்து பிளந்து சட்டமன்ற குழு அட்லீஸ்ட் பிரிந்து பிளந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். கட்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம பொதுக்குழு தான் அதை தீர்மானிக்கும். சட்டமன்ற குழு 2ஆக பிரிந்திருக்கிறது. அதில் ஒரு குழு விஜய் ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கின்றோம். பல நிர்வாகிகள், பல ஐடி விங்கை சேர்ந்தவங்க இப்படின்னு பலரும் அங்கே இருக்கிறாங்க. இந்த சந்திப்பில் திரு ஆதவர்ஜுனா கூட தென்படுறாருங்கிறத நம்ம பார்க்கின்றோம். ஏன்னா இந்த ஒருங்கிணைப்பில் திரு ஆதவர்ஜுனா அவர்களுடைய பங்களிப்பு ஏற்கப்படுகிறது. மிஸ்டர் ரெட்டி அவர்களுடைய பங்கு அவர்களுக்கு கூட விஜயோட பிரயாணிக்கக்கூடிய இன்னொரு மிஸ்டர் ரெட்டி அவர்களும் கூட இதில் முக்கிய பங்காற்றார்னு பார்க்கப்படுகிறது. மிஸ் லீமா ரோஸ் மார்டின் அவர்கள் இதில் பங்காற்றாங்கன்னு பார்க்க முடிகிறது. அவர் திரு ஆதவர்ஜுனா, அமைச்சர் ஆதவர்ஜுனாவுடைய மாமியார் என்பதும் கூட குறிப்பிடத்தக்கது. ஸோ தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு டெக்டானிக் ஷிஃப்டை பார்க்கிறோம். தமிழ்நாட்டு அரசியலில் மிக நீண்ட காலமாக இந்த நிலப்பரப்பை ஆண்ட ஒரு கட்சி, அதனது சட்டமன்ற குழு இருகூறாக பிரிந்து அதில் ஒரு கூறு, அதில் பல முக்கிய நிர்வாகிகள் அடங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கின்றோம். அதில் இந்த கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் நத்தம் விஸ்வநாதன் இருக்கிறாரே, அவர் அதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.